Beloved brothers and sisters, to another very exciting new program. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மற்றுமோர் புதிய பரவசமூட்டும் புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். This program is entitled Bride Get Ready. மணவாட்டியே ஆயத்தப்படு என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பாகும். When you hear of this title, இந்த தலைப்பை நீங்கள் கேட்கும் போதே you may think, are we going to start any beauty parlor? ஏதாவது ஒரு அழகு நிலையத்தை நாங்கள் துவங்க போகிறோமோ என்று நீங்கள் நினைக்கக்கூடும். Or you may think, am I going to give you some beauty tips? அல்லது நல்ல சில அழகு குறிப்புகளை உங்களுக்கு நான் கொடுக்க போவதாக நீங்கள் நினைக்கக்கூடும். But in a sense, your suspicion is correct. ஒரு கோணத்தில் உங்களுடைய யூகம் சரியானதுதான். We are going to begin a spiritual beauty parlor. ஒரு ஆவிக்குரிய அழகு நிலையத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். And we are going to give you spiritual beauty tips. ஆவிக்குரிய அழகு குறிப்புகளை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். You know, some of our daughters used to tell me, என்னுடைய மகள்மார்களிலே சிலர் என்னிடத்தில் இப்படி சொல்வதுண்டு. they go for facial treatment and beauty treatment. அவர்கள் முகத்துக்கு பொலிவுண்டாக்கும் சில அழகு சிகிச்சைக்காக செல்வதுண்டாம். They'll do waxing, threading and facial. முகத்திலே மெழுகு பூசுதல் மற்றும் இன்னும் பலதரப்பட்ட முகத்தை பளிச்சிடுவதற்கான சிகிச்சையை செய்வதுண்டு. So I asked them, how long do they last? எவ்வளவு காலத்துக்கு அந்த பொலிவு நிலைத்திருக்கும் என்று நான் கேட்பதுண்டு. Even when people dye their hair. ஏன் மக்கள் தங்கள் தலைமுடிக்கு கருமையாக்கும் முயற்சி எடுக்கும் போதும் Those who have white hair, they dye black. வெள்ளை முடி நரைத்து போனவர்கள் கருமையாக்கும் முயற்சி எடுப்பார்கள். Those who have black hair, they dye in different colors. முடி கருமையாய் இருக்கிறவர்கள் பல வர்ணங்களை பூசிக்கொள்வார்கள். You know, once I was walking with my mother to the market. ஒரு முறை எங்க அம்மாவோடு கூட நான் சந்தைக்கு போய் கொண்டிருந்தேன். She dyes her hair pitch black. என்னுடைய தாயார் தன்னுடைய நரைத்த முடியை நல்ல கருமையாக மாற்றிக்கொள்வார்கள். So as we were walking, நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கையிலே her friend of her age came along. என்னுடைய தாயின் வயதுக்கொத்த அவர்களுடைய சிநேகிதியும் உடன் வந்தார்கள். So as she came nearer and she started talking with my mother. அவர்கள் அருகில் என் தாயிடம் நெருங்கி வந்து எங்க அம்மாவோடு பேச ஆரம்பித்ததும் So I just stood a little distance away to let two friends talk to each other. இரண்டு சிநேகிதிகள் ஒருவரோடு பேசிக் கொள்ளட்டும் என்று நான் கொஞ்சம் ஒதுங்கி நின்றேன். So every now and then my mother's friend will glance at me. அடிக்கடியாக அவ்வப்பொழுது என்னுடைய தாயாருடைய கண்கள் என் பக்கம் திரும்பி நோட்டம் விடும். And then she told my mother, பின்பு என் தாயிடத்தில் சொன்னார்கள், you will not believe what she said. அவர்கள் சொன்னதை நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். She said, why is your father standing far away? உங்க அப்பா ஏங்க உங்களை விட்டு தூரமா நிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. My mother was so embarrassed. என்னுடைய தாயாருக்கு மிகுந்த ஒரு சாங்கோஜம். She said, that's not my father, it's my son. அது என்னுடைய தகப்பனார் இல்ல, அவர் என்னுடைய மகன் என்றார்கள். So after her friend left, ஆகவே என் தாய் தன் சிநேகிதி அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்பு my mother told me very severely, ரொம்ப கண்டிப்பாக என்னுடைய தாயார் இடத்திலே சொன்னார்கள், if you don't dye your hair, you will not walk with me to the market anymore. நீ உன்னுடைய தலைமுடியை கருமையாக்கவில்லை என்றால் இனிமே என்னோடு கூட கடைக்கு நடந்து வரவே கூடாது என்று சொல்லிவிட்டார். So I told her, the best thing is you don't dye your hair. நான் சொன்னேன், இதுல நல்ல விஷயம் என்னன்னா நீங்க உங்க தலைமுடிக்கு கருப்பு மை அடிக்காதிருப்பது தான் நல்லதுமான்னு சொன்னேன். Then she thought for a while and she said, கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு பின்பு சொன்னார்கள், if I do that, நான் அப்படி செய்வேனானால் then people say we are brothers and sisters. நம்ம ரெண்டு பேரும் அக்கா தம்பின்னு நினைச்சுப்பாங்கப்பா எல்லாரும் சொன்னாங்க. So people dye their hair. மக்கள் தங்கள் தலைமுடிக்கு நிறம் பூசுகிறார்கள். I used to ask them, how long does that last? எவ்வளவு காலத்துக்கு அந்த பூசப்பட்ட நிறம் நிலைத்திருக்கும் என்று கேட்பேன். At least 3 months. குறைந்தபட்சம் 3 மாதத்திற்கு. So all kinds of beauty tips in the world have a small temporary time frame. உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா அழகு குறிப்புகளும் சிகிச்சை முறைகளும் மிக குறுகிய ஒரு கால வரையறையே உடையக்கூடிய தற்காலிகமானது. Look at people who go to the gym. உடற்பயிற்சி கூடத்துக்கு போவரை பாருங்கள். They build up their muscles. தங்கள் தசைகளை வலுப்படுத்தி வளர்ப்பார்கள். They develop good muscles in their stomach. தங்களுடைய வயிற்று பகுதியிலே நல்ல திடகாத்திரமான தசை நார்களை வலுப்படுத்திக் கொள்வார்கள். If you touch their hand, கைகளை தொட்டு பார்ப்போமானால் it will be rock solid. அது கல்லை போல் உறுதியாயிருக்கும். But when they stop training,
ஆனால் அந்த உடற்பயிற்சி எடுப்பதை அவர்கள் நிறுத்திக் கொள்வார்களானால் all their hard, strong muscles become soft again. கடினமாய் முறுக்கே இருந்த அந்த வலிமை வாய்ந்த தசைநார்கள் மீண்டும் உருகி இலகி போய்விடும். You know what the Holy Bible says? பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? Bodily exercises profits little, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, but godliness is for eternity. ஆனால் தேவ பக்தியோ நித்தியத்துக்கும் நிலைத்திருக்கும். My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, and my dear sons and daughters, என் அன்புக்குரிய மகன்மார்களே மகள்மார்களே, the Lord requires Christians as bride to get ready. கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் மணவாட்டியாக ஆயத்தப்படும்படி கர்த்தர் கேட்கிறார். That's the purpose of this new program. இந்த புதிய நிகழ்ச்சியின் முழு நோக்கமே இது ஒன்றுதான் ஆகும். The Lord Jesus Christ is coming very, very, very soon. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார். And his coming is in two manner. அவருடைய வருகையானது இரண்டு விதமாக இருக்கும். Most Pentecostal spirit-filled people believe like that. அதிகமான பெந்தெகோஸ்தே மக்கள் ஆவியில் நிறைந்தவர்கள் இப்படி நம்புகிறார்கள். One will be the secret coming, ஒன்று ரகசிய வருகையாய் இருக்கும் என்றும், which the Bible also tells us very clearly. அதை வேதம் நமக்கு மிக தெளிவுற எடுத்துரைக்கிறது தான். In 1 Thessalonians chapter 4 verses 15 to 17, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரையுள்ள வசனங்களிலே you'll read that at the sound of the trumpet, எக்கால சத்தம் தொனிக்கையிலே those who are waiting will be caught up to meet the Lord in the air. உயிரோடு கர்த்தருடைய வருகைக்காய் எதிர்நோக்கி காத்திருப்போர் மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும்படி எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். Please take a good note of that scripture. அந்த வசனத்தை தயவு செய்து நன்றாய் கவனித்து பாருங்கள். It says we will meet the Lord in the air. மத்திய ஆகாயத்திலே நாம் கர்த்தரை சந்திப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. It does not say the Lord will come down to the earth to gather us to him. நம் அனைவரையும் கர்த்தரோடு கூட சேர்த்து கொள்ளும்படி கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்து நம்மை கூட்டி செல்வார் என்று வசனம் சொல்லவில்லை. But if you read Zechariah chapter 14 verse 2, ஆனால் சகரியா 14ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், and verse 3 and verse 4, 3ம் 4மான வசனங்களும் தொடர்ந்து சொல்லுகிறது. it says his feet will come and land on Mount of Olives. அவருடைய திருப்பாதங்கள் வந்து ஒலிவ மலையின் மேல் இறங்கும் என்று வாசிக்கிறோம். So first we read he meets us in the air. முதலாவதாக அவர் நம்மை மத்திய ஆகாயத்திலே சந்திக்கிறார் என்று படிக்கிறோம். Next we read his feet comes down on the earth. அடுத்ததாக அவருடைய பாதங்கள் இந்த பூமியின் மேல் இறங்கி வந்து தொடுகிறதை பார்க்கிறோம். When his feet touches on the earth, அவருடைய திருப்பாதங்கள் இந்த பூமியின் மண்ணை தொட்டதும் Mount of Olives moves into, ஒலிவ மலையே இரண்டாக பிளந்து பிரிந்துவிடும். and the battle of Armageddon takes place. அர்மேகதான் யுத்தம் ஆரம்பிக்கும். This is what Revelation chapter 19 verses 11 to 16 also tells us. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 19ஆம் அதிகாரத்தின் 11 முதல் 16 வரையுள்ள வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. That when he comes with his armies, he makes war and to judge. அவர் தம்முடைய சேனைகளோடு வரும்போது நியாயம் தீர்க்கவும் யுத்தம் பண்ணவும் வருகிறார். So this is the visible second coming. ஆகவே இது பிரத்யட்சமாய் காணப்படக்கூடிய அவருடைய இரண்டாம் வருகையாகும். But in 1 Thessalonians chapter 4 it talks about the secret coming. ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலோ அவருடைய ரகசிய வருகை குறித்து சொல்கிறார். But look at who will be caught up in the air. ஆனாலும் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோர் யார் என்பதை கவனமாய் பாருங்கள். Those who are waiting and watching. விழிப்போடு அவர் வருகைக்காய் எதிர்நோக்கி காத்திருப்போரே ஆவர். So who are those who are waiting and watching? அப்படி விழிப்போடு அவர் வருகைக்காய் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருப்பவர்கள் யார்? It must be stated right now itself இப்பொழுதே அது இப்படியாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். that not all Christians will be caught up to meet the Lord in the air. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற அனைவரும் மத்திய ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். Only those who are waiting and watching.
விழிப்புணர்வோடு அவர் வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள் மாத்திரமே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். That secret coming is to take the bride to be with the bridegroom. அந்த ரகசிய வருகையே மணவாட்டி மணவாளனோடு கூட இருக்கும்படி அவளை எடுத்து செல்வதற்காகவே வருகிறது. Please read Revelation chapter 19 verse 7. தயவு செய்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். There it says, the wife hath made herself ready to meet the lamb. அங்கே மிக தெளிவாக வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவரை சந்திக்கும்படி அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். Because the marriage of the lamb has come. ஏன்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இருந்து வந்தது. And the wife hath made herself ready. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். Who has made herself ready? யார் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டது? The wife. மனைவி. And what does the wife do? மனைவி என்ன செய்கிறாள்? Make herself ready. தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். And there in Thessalonian we read that they were waiting and watching. தெசலோனிக்கேயரிலே அவர்கள் விழிப்புணர்வோடு காத்திருந்தார்கள் என்று படிக்கிறோம். My dearly beloved sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான மகன்மார்களே, மகள்மார்களே. Not all who claim to be waiting for the rapture or the secret coming will be caught up. எப்பொழுது ரகசிய வருகை வரும், எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று காத்திருக்கிற எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். About a few weeks ago, ஒரு சில வாரங்களுக்கு முன்பு, in the month of December 2016, 2016ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில், as I was praying, an angel of the Lord appeared before me. நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு முன்பாக தோன்றினார். He spoke to me about a certain believer. ஒரு குறிப்பிட்ட விசுவாசியை குறித்து என்னோடு கூட பேசினார். I know the believer very well. எனக்கு அந்த விசுவாசியை மிகவும் நன்றாக தெரியும். And the angel said like this, that shocked me. அந்த தேவ தூதர் இப்படி சொன்ன கூற்று என்னை அதிர்ச்சி அடைய வைத்து விட்டது. Her soul is not ready to meet her maker. தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரை சந்திக்க இன்னும் அவர்களுடைய ஆத்துமா ஆயத்தப்படவில்லை என்றார். If she continues like this, இதே நிலையில் அந்த சகோதரி தொடர்வார்களானால், even in the kingdom of God, she will not be able to meet her redeemer. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் தன் மீட்பரை அவர்களால் சந்திக்க முடியாமல் போய்விடும் என்று சொன்னார். Because a soul that is not purified, ஏன்? அவர்களுடைய ஆத்துமா இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை. is not able to see him who dwells in unapproachable light. ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசமாயிருக்கிற அவரை சந்திக்க அவர்களால் இன்னும் முடியவில்லை. Please do not forget Revelation 19 verse 7. தயவு செய்து வெளிப்படுத்தல் 19:7 வசனத்தை மறந்து விடாதீர்கள். The wife hath made herself ready. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். For what has she made herself ready? எதற்காக அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள்? For the marriage supper of the Lamb. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்காக. I'm sure you have attended many weddings. நிச்சயமாகவே நீங்கள் அநேக கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீர்கள். And when you enter into the wedding hall, ஒரு கல்யாண விருந்து சாலைக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போதே there will be male and female guests. அங்கே ஆண் பெண் விருந்தினர்கள் திரண்டிருப்பார்கள். And the couple who are going to get married கல்யாணம் பண்ண போகிற மணமக்கள் is a male and a female. ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமே. We must carefully emphasize this. இதை மிக மிக ஜாக்கிரதையோடு கூட ஆணித்தனமாய் வலியுறுத்தியாக வேண்டியதாக இருக்கிறது. Because today's permissive society, there is not just male and female, but there is also male and male, female and female getting married. ஏனென்று கேட்டால், இன்றைய சமுதாயத்துக்குள்ளே ஆண் பெண் என்ற உறவில் விவாகம் பண்ணுகிறதாய் மாத்திரம் இல்லாமல், ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் விவாகம் பண்ணிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. This is the sodomite culture. இது சோதோமின் கலாச்சாரமாகும். And the Lord Jesus told us very clearly. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு மிக தெளிவுற சொல்லி இருக்கிறார். In Luke chapter 17. லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே, As it was in the days of Lot, so shall it be in the last days. லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே கடைசி நாட்களிலும் நடக்கும் என்றார். Okay, let's stick to the divine pattern formulated by God as a marriage between a male and female. கல்யாணம் என்று ஒன்று நடந்தால்
அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் நடக்க வேண்டும் என்று தேவாதி தேவன் வகுத்து கொடுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கிற தெய்வீக வழிமுறையை மாதிரியாய் எடுத்துக்கொள்வோம். So in a wedding ceremony, you may have witnessed ஒரு விவாக வைபவத்தில் நீங்களே சாட்சியாய் இருந்திருப்பீர்கள். that the bridegroom comes and he waits for the bride to come. மாப்பிள்ளை வந்து எப்பொழுது மணப்பெண் வருவாள் என்று அவர் உட்கார்ந்து காத்திருப்பார். And then keeping everybody waiting, the bride will walk into the church. எல்லாரும் உட்கார்ந்து காத்திருக்க வைத்துவிட்டு மணப்பெண் ஆலயத்துக்குள் வருவாள். Among the many guests, there are many females. வந்திருக்கிற விருந்தினர்களுக்குள்ளே அநேக பெண்களும் இருப்பார்கள். The bride is also a female. மணவாட்டியும் ஒரு பெண்தான். But when the time comes for the bridegroom to get married, மணவாளனுக்கு திருமணம் நடக்க வேண்டிய நேரம் வரும்போது not all the women in the wedding hall will get up and walk to the front. கல்யாண வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் எழுந்து முன்னே மணவரை நோக்கி நடப்பதில்லை. You may be giggling right now. இப்போதைக்கு அதை கேட்கும் பொழுது நீங்கள் நகைத்து சிரிக்கலாம். It will be a disaster if all the women walk up to the dais. கல்யாண வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் மணவரையை நோக்கி நடப்பார்களேயானால் அங்கே பெரும் நாசமும் மோசமும் தான் ஏற்படும். The bridegroom will be cracking his head who to choose. யாரை மணப்பெண்ணாய் தெரிந்தெடுப்பது என்று மாப்பிள்ளை தன்னுடைய மண்டையை போட்டு கசக்கிக் கொள்வார். If it was King Solomon, he wouldn't have any problem. சாலமோன் ராஜாவாய் இருப்பார், ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. He would have married everybody. வருகிற எல்லாரையும் ஒரு கல்யாணம் பண்ணி கொள்வார். But that's not possible. ஆனால் அதற்கு சாத்தியமே இல்லையே. Although the bride is also a woman, மணவாட்டியும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட, and all the guests, most of them are also women, கல்யாணத்துக்கு வந்திருக்கிற விருந்தினர்களில் அதிகமானோர் பெண்களாகவே இருப்பினும், only she who has made herself ready as the bride will walk down the aisle to meet the bridegroom. மணவாட்டி ஆகும்படி தன்னை முழுவதும் தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி வந்திருக்கும் மணப்பெண் மாத்திரம்தான் முன்னே மணவரையை நோக்கி நடந்து போக முடியும். Not all the other women. மற்ற எல்லா பெண்களும் அப்படி போக முடியாது. Though they are dressed very nice for the function, அந்த விருந்து வைபவத்திற்காக மிக சிறந்த முறையில் உடுத்தி வந்திருந்தாலும், but only the woman who has made herself ready as the bride. மணவாட்டியாக தன்னை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிற பெண் ஒருத்தி மாத்திரம்தான் முன் போக முடியும். Please listen carefully. தயவு செய்து நன்றாய் கவனியுங்கள். Only the person who made herself ready as a bride can meet the bridegroom. மணப்பெண்ணாக தன்னை மணக்கோலத்துக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்ட பெண் மாத்திரம்தான் அந்த மணவாளனை சந்திக்கும்படி மணவரை நோக்கி போக முடியும். Look at this beautiful analogy. இந்த ஒரு சிறந்த அணுகுமுறையின் ஆராய்ச்சியை பாருங்கள். The bridegroom is waiting for the bride. மணப்பெண்ணின் வருகைக்காய் மணமகன் ஆவலோடு காத்திருக்கிறார். Then the decorated and beautiful princess like bride will walk down the aisle to meet the bridegroom. அதற்கு பின்பு பாருங்கள், நன்கு அலங்கரிக்கப்பட்ட அழகு தேவதையை போன்ற இளவரசியான மணப்பெண் மாப்பிள்ளையை நோக்கி மணவரையை நோக்கி நடந்து வருகிறாள். This is the picture that we see in 1 Thessalonians chapter 4. இந்த ஒரு காட்சியை தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் தெளிவுற காண்கிறோம். The Lord comes down and waits in the mid-air. கர்த்தராகிய இயேசுவானவர் வந்து மத்திய ஆகாயத்திலே காத்திருக்கிறார். And all those who have been waiting and watching will be caught up to meet the Lord in the air. அப்பொழுதுதான் விழிப்போடு கர்த்தரை சந்திக்கும் ஆவலில் காத்திருந்த அனைவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு போய் மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கிறார்கள். So what is the most important point we are learning here now? ஆகவே இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அதிமுக்கியமான குறிப்பு என்ன? Only the person who has made themselves ready will be caught up in the air to meet the Lord. சரியான விதத்தில் தங்களை போதிய நிலையில் ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்கள் மாத்திரம்தான் கர்த்தரை சந்திக்கும்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். This is point number 1. இதுதான் முதலாவது குறிப்பாகும். Point number 2. இரண்டாவது குறிப்பு, In order to be raptured, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் you must be the bride. நீங்கள் மணவாட்டியாக இருந்தால்தான் சாத்தியம். And the Lord, the bridegroom, is coming only for the bride. நேச மணவாளனாயிருக்கும் கர்த்தர் மணவாட்டிக்காக மாத்திரம்தான் வருகிறார். As such, you must get yourself ready
as the bride. ஆகவே ஒரு மணவாட்டியைப் போல் நீங்கள் உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். You know, we always quote the parable of the 10 virgins. எப்பொழுதுமே 10 கன்னிகைகளுடைய ஓமையை நாம் மேற்கோள் காட்டி சொல்கிறோம். But I like to humbly bring to your notice one thing. ஆனாலும் ஒரு காரியத்தை மிகவும் தாழ்மையோடு உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். That parable has been misquoted almost all the time. ஏறக்குறைய அந்த ஓமையை சொல்லும் போதெல்லாம் மக்கள் தவறுதலாகவே சொல்லுகிறார்கள் என்பதுதான் உண்மை. You may be shocked to hear this right now. இப்போது இதை நான் சொல்ல கேட்கும் போதே நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். How is it so, you may think? இது எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். Some pastors and ministers of God will be very shocked right now too. சில போதகர்களும் ஊழியர்களும் கூட இப்பொழுது இதை கேட்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சி அடையதான் செய்வார்கள். They may think this guy is preaching wrong things. இவர் தவறான காரியங்களை போதிக்கிறாரே என்று கூட அவர்கள் நினைப்பார்கள். Be patient and let's look at the scriptures. கொஞ்சம் பொறுமையா வந்து இந்த வசனத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். In the parable of the 10 virgins, 10 கன்னிகைகளை பற்றிய ஓமையிலே the Lord Jesus said they are waiting to meet the bridegroom. மணவாளனை சந்திக்கும்படி அவர்கள் காத்திருந்தார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். Now you all are very, very wise. நீங்க எல்லாரும் ரொம்ப புத்திசாலிங்க. And logic will tell you that the bridegroom will only marry one bride. இயல்பான நியாயமான காரணம் என்ன சொல்லும்? மணவாளன் ஒரே ஒரு மணவாட்டியை தான் மணம் முடிப்பார். But not 10%. 10 பேர் அவர் கல்யாணம் பண்ண வாய்ப்பில்லை என்பதுதான் நியாயமான வாதம். So this is the first thing that is wrong here. ஆகவே இங்கே முதலாவது தவறா இருப்பது இதுதான். Secondly, இரண்டாவதாக in Revelation 19:7 we read that the wife hath made herself ready as the bride. வெளிப்படுத்தல் 19:7 மணவாட்டியானவள் தன்னை மனைவியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். But here in the parable we read that 10 virgins are there. ஆனால் இந்த ஓமையிலே 10 கன்னிகைகள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். So they are not bride. ஆகவே இவர்கள் மணவாட்டி அல்ல. They are just virgins. இவர்கள் வெறும் கன்னிகைகள் தான். Point number 3. இது மூன்றாவது குறிப்பு. In the Jewish culture through which the Lord Jesus told this parable, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஓமையை வெளிப்படுத்தி சொன்ன யூத கலாச்சாரத்தில் பார்க்கும்போது their method of engagement and marriage is like this. அவர்களுடைய விவாக நிச்சய முறையும் விவாகம் பண்ணிக்கொள்ளுகிற முறையும் இப்படிப்பட்டதாகும். First, the bride and the groom are engaged to be married. முதலாவதாக மணவாளனும் அந்த மணமகளும் விவாகத்துக்கென்று நிச்சயிக்கப்படுவார்கள். Then they are separated for some time. அதற்கு பின்பு சில காலம் அவர்கள் தனித்தனியே பிரிந்திருப்பார்கள். The groom will go to prepare a house for his bride. மணவாளன் தன்னுடைய மணவாட்டிக்காக ஒரு இடத்தை வீட்டை ஆயத்தம் பண்ணும்படி போவார். After the house is ready, அந்த வீடு ஆயத்தமான பின்புதான் then the groom will go secretly to fetch his bride without anybody knowing it. அப்பொழுது மாப்பிள்ளை யாருக்குமே தெரியாமல் ரகசியமாய் மணவாட்டியை போய் அழைத்து வரும்படி போய்விடுவார். And they will consummate their life. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடங்குவார்கள். After that, then they come to the father-in-law's house. அதற்கு பின்புதான் மாமனாருடைய வீட்டுக்கு அவர்கள் வருவார்கள். For a grand marriage ceremony. ஒரு சிறந்த கோலாகலமான விவாக வைபவத்துக்காக வருவார்கள். It's as the bride and the groom are coming. மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து வரும்போது That's when the bride's friends will go and meet them at the entrance of the village and bring them to their house. அந்த நேரத்தில் தான் மணவாட்டியின் தோழிகள் எல்லாரும் ஊருக்கு வெளியே போய் அவர்களை வரவேற்று ஊருக்குள்ளே கொண்டு வருவார்கள். So those bride's friends are the 10 virgins that the Lord mentioned in the parable. அந்த மணவாட்டியின் தோழிகளை குறித்துதான் ஓமையில் 10 கன்னிகைகளாக கர்த்தர் இயேசு குறிப்பிட்டார். So even the bride's friends are expected to be waiting and watchful. மணவாட்டியின் தோழிகளாய் இருக்கிறவர்களே ஆவலோடு விழிப்பின் ஆயத்தத்திலே காத்திருக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறார்கள். So my dearly beloved brothers and sisters and sons and daughters, ஆகவே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் அன்புக்குரிய மகன்மார்களே மகள்மார்களே, in order to meet the Lord in the air, மத்திய ஆகாயத்திலே கர்த்தரை சந்திக்க வேண்டுமானால் you must make yourself ready as the bride.
மணவாட்டியைப் போல் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். That is the purpose of this study. இந்த பாட ஆராய்ச்சியினுடைய நோக்கமே இதுதான் ஆகும். How the bride can get herself ready. மணவாட்டி எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதுதான் இதன் நோக்கம். I want to introduce my book to you. என்னுடைய ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். It's called A Rose for Jesus. மணவாட்டியே ஆயத்தப்படு என்ற புஸ்தகம் இது. This is also available in the Tamil language. தமிழ் மொழியிலும் இந்த புஸ்தகம் விற்பனைக்கு இருக்கிறது. Our study will be based on this book. நம்முடைய முழு இந்த தியானமும் இந்த புஸ்தகத்தின் அடிப்படையில் இருக்கும். Of course, the book contains more subject than what we are going to share in the program. நிகழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிற பாட சாராம்ச கருத்துக்களை பார்க்கிலும் புஸ்தகத்துக்குள் இருக்கிற கருத்துக்கள் அதிகம் என்பதுதான் உண்மை. So, order your copy today. இன்றே உங்கள் பிரதிகளை நீங்கள் பதிவு செய்து விடுங்கள். We'll continue this subject next week. அடுத்த வாரம் மீண்டும் இதே தலைப்பில் நம்முடைய கருத்தை தொடருவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So one very important point, கடந்த வாரம் மிக முக்கியமான ஒரு குறிப்பை நாம் தியானித்தோம். that this Melchizedek call to be the priesthood was the original call of God for men even before the foundation of the world. மனிதர்கள் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய அழைப்பு உலகத் தோற்றத்திற்கு முன்பே மனுக்குலத்துக்காக விடுக்கப்பட்ட ஒரு மேன்மையான பாக்கியம் என்பதை நாம் கவனித்தோம். And because of men's fall away and disobedience, கீழ்ப்படியாமை நிமித்தம் மனிதன் விலகி வழுவி போனது நிமித்தம்தான் we lost that call to be the Melchizedek priesthood. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவத்தை அடைவதற்கு ஏதுவான அந்த மேன்மையான அழைப்பின் ஸ்லாக்கியத்தை மனிதன் பறிகொடுத்து விட்டான். Now remember one thing, இப்போதும் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள். the order of the Melchizedek priesthood is not just the order of priesthood. மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமைத்துவம் என்பது வெறும் ஆசாரியத்துவத்தை மாத்திரம் உள்ளடக்கியதல்ல என்பதை அறிய வேண்டும். It carries a kingly anointing. ஒரு ராஜரீக அபிஷேகத்தின் மேன்மையை இது தனக்குள்ளாக சுமந்து திரிகிறதா இருக்கிறது. How do we see that in the Melchizedek? மெல்கிசேதேக்குள்ளாக நாம் இந்த பாக்கியத்தை எப்படியாக பார்க்கிறோம்? This Melchizedek who first introduced himself to Abraham, இந்த மெல்கிசேதேக்கு முதலாவதாக ஆபிரகாமுக்கு அறிமுகமான அந்த சந்தர்ப்பத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், he appears as the king of Salem. அவர் சாலேமின் ராஜாவாகத்தான் அங்கே தோன்றுகிறார். Then we find Abraham giving him tithes. அதற்கு பின்புதான் ஆபிரகாம் அவருக்கு தசம பாகங்களை கொடுக்கிறதையும் நாம் அங்கே பார்க்க முடியும். No one gives tithes to a king ஒரு ராஜாவுக்கு யாருமே தசம பாகம் கொடுக்க மாட்டார்கள். because tithes is not paying taxes. ஏனென்றால் தசம பாகம் என்பது வரி செலுத்துகிற ஒரு முறை அல்ல. It is not a vassal state paying tribute to another higher kingdom that is ruling it. ஒரு குட்டி ராஜ்யம் தன் மீது ஆண்டு ஆளுகை செய்கிற ஒரு பெரிய பரந்த பேரரசுக்கு கப்பம் கட்டுகிற ஆய தீர்வையையும் தசம பாகமாக சொல்லிவிடவே முடியாது. So giving of tithes is like an offering. ஆகவே தசம பாகம் கொடுப்பது என்பது ஒரு காணிக்கை கொடுப்பது போல ஆகும். And the offering is given to a priest. அதுவும் அந்த காணிக்கை ஆசாரியருக்கு தான் கொடுக்கப்படும். Secondly, you see how Melchizedek responded. இரண்டாவதாக மெல்கிசேதேக்கு அதற்கு எப்படியாக பிரதிபலிக்கிறார் என்று பாருங்கள். After he received the tithes, he served bread and wine to Abraham. ஆபிரகாமிடமிருந்து தசம பாகத்தை வாங்கிய பின்பு மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கிறார். No kings ever do that. எந்த ஒரு ராஜாவும் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார்கள். That is the work of a priest. அது முழுக்க முழுக்க ஒரு ஆசாரியனுடைய செயலாகும். So in this one incident, we see the kingly anointing and the priestly anointing upon the Melchizedek. ஆகவே இந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயே மெல்கிசேதேக்கின் மீது தங்கியிருந்த ராஜரீக அபிஷேகத்தையும்
ஆசாரிய அபிஷேகத்தையும் ஒரு சேர நாம் செயல்பட பார்க்கிறோம். Now let's look at another example. இப்பொழுது மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். King David. தாவீது ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள். Now by the very title we know he is the king. அவர் பெயரை வைத்தே அவர் ராஜா என்பதை நாம் நிச்சயித்து அறிந்து கொள்ளுகிறோம். So David had the kingly anointing upon him. ஆகவே தாவீது ஒரு ராஜாவின் அபிஷேகத்தை தன் மீது பெற்றிருந்தார். At the same time he also had the priestly anointing. அதே நேரத்தில் அவர் ஆசாரியனுக்குரிய அபிஷேகத்தையும் பெற்றிருந்தார். How do we know that? இது நமக்கு எப்படி தெரியும்? He was a great worshipper of God. அவர் தேவனை ஆராதிப்பதிலே ஒரு மிகப்பெரிய வல்லுனனாக வலம் வந்தார். And he used to wear the ephod and go to minister unto God. ஏபோத்தை தரித்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக பணிவிடை செய்வதற்காக எப்போதும் கடந்து வந்து நிற்கிறவராக காணப்படுவார். Now that ephod is an part of the garment of a priest. அந்த ஏபோத்து ஆசாரியனுக்கென்று உள்ள பிரத்யேகமான வஸ்திரத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாகும். So through this incident, the life of King David, we see the kingly anointing and the priestly anointing upon David. இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக ஒரு ராஜாவின் அபிஷேகமும் ஆசாரியனுக்குரிய அபிஷேகமும் தாவீது ராஜாவின் மேல் தங்கியிருந்த பாக்கியமாக பார்க்கிறோம். Now let's look at the Lord Jesus Christ. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். He, after the order of the Melchizedek, did he have the kingly and the priestly anointing? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜரீகம் மற்றும் ஆசாரியத்துவத்தின் அபிஷேகத்தை உடையவராய் இருந்தார் அல்லவா? In the Gospels we read that he was called the King of the Jews. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்களின் ராஜா என்று அழைக்கப்பட்டதை சுவிசேஷ புஸ்தகங்களிலே மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். And then in Revelation chapter 19 we read he is called the King of Kings and the Lord of Lords. அதைத் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் ராஜாதி ராஜா என்றும் கர்த்தாதி கர்த்தா என்றும் வர்ணிக்கப்படுகிறார். So the kingly anointing is upon the Lord Jesus. ஆகவே ராஜரீக அபிஷேகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது என்பது உறுதியாகிறது. And in Hebrews chapter 7 verse 25 we read எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் that he is an intercessor. அவர் பரிந்து பேசுகிற மன்றாட்டு வீரராக இருக்கிறார். He lives forever to make intercessions for us. நமக்காக பரிந்து பேசி வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். Now who makes intercession? யார் பரிந்து பேசி வேண்டுதல் செய்வார்கள்? Is the priest. ஆசாரியன்தான் அதை செய்வார். So we see the priestly anointing upon the Lord Jesus. ஆக இப்படியாக ஆசாரிய அபிஷேகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். And Zechariah chapter 6 verse 13 says like this about the Lord Jesus. சகரியா 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வாறு சொல்லுகிறது. He shall sit on his throne like a king and make intercession like a priest. அவர் மகிமை பொருந்தின ராஜாவாய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். So in these three incidences that we have seen, நாம் இப்பொழுது கவனித்த இந்த 3 சந்தர்ப்பத்தின் மூலமாக we find there is a dual anointing on the Melchizedek priesthood. ஆகவே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கும் ஆசாரியத்துவத்துக்குள்ளாக இரட்டை அபிஷேகம் பின் இழையோடுவதை பார்க்கிறோம். There is this kingly authority anointing ஒரு ராஜரீக அதிகாரத்தின் அபிஷேகமும் இருக்கிறது. and the priestly intercessory anointing. கூடவே ஆசாரியனுக்குரிய பரிந்து பேசும் வேண்டுதலின் அபிஷேகமும் பின் இழையோடுகிறது. This is how man was originally made to be. மனிதர் இப்படி இருக்க வேண்டும் என்றுதான் ஆதியிலே தேவன் உண்மையாகவே திட்டமிட்டு உருவாக்கினார். With a kingly anointing to rule over all the works of God's hands. தேவனுடைய கரத்தின் கிரியைகள் அனைத்தையும் ஆண்டு ஆளுகை செய்வதற்கு ஏதுவான ராஜரீக அபிஷேகத்தை உடையவனாக மனிதனை படைத்திருந்தார். And with the priestly anointing to minister unto God. தேவனுக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்வதற்கு ஏதுவான ஆசாரிய அபிஷேகத்தை உடையவனாகவே மனிதனை தேவன் படைத்திருந்தார். So the first man Adam received it and he lost. ஆகவே ஆதி மனிதனாகிய ஆதாம் அந்த பாக்கியத்தை பெற்றிருந்தும் அதை இழந்து பறிகொடுத்து விட்டான். Then the second time this call was given to an entire nation.
இரண்டாம் முறையாக ஒரு முழு தேசத்தின் ஜனங்கள் அனைவருக்குமே இந்த பிரத்யேகமான அழைப்பு விடுக்கப்படுகிறது. In Exodus chapter 19, verse 5 and 6, we read that God called the nation of Israel and gave them this call. தேவன் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் அனைவரையும் அழைத்து இந்த மேன்மையான அழைப்பை அவர்களுக்கு பாக்கியமாக கொடுத்தார் என்பதை யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. So the whole nation, through their disobedience, lost that call. எனினும் அந்த முழு தேசத்தின் குடிகளுமே தங்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அந்த மேன்மையான அழைப்பை பறிகொடுத்து விட்டார்கள். Then God chose the tribe of the Levites and gave them 1/2 of the Melchizedek anointing, which is the priestly anointing, to that tribe. அடுத்ததாக தேவன் அவர்களுக்குள்ள இருந்து லேவி கோத்திரத்தை தமக்காக பிரித்தெடுத்து அந்த மெல்கிசேதேக் முறைமையின்படி இருக்கும் ஆசாரியத்துவத்தின் அபிஷேகத்தின் ஒரு பகுதியாயிருக்கும் ஆசாரிய அபிஷேகத்தை அவர்களுக்கு பிரத்யேகமாக ஒப்பு கொடுத்தார். And the other half of the Melchizedek anointing, the kingly anointing, was given to the tribe of Judah. அடுத்ததாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கும் அபிஷேகத்தின் அடுத்த பகுதியாயிருக்கும் ராஜரீக அபிஷேகத்தை யூதா கோத்திரத்துக்கு தேவன் கொடுத்தார். So that which was one now became two. ஒன்றாயிருந்த அந்த மேன்மையான பாக்கியமிக்க அழைப்பு இப்பொழுது இரண்டாக கூறுபோட்டு பிரிக்கப்பட்டு விட்டதை பார்க்கிறோம். Now the Lord Jesus Christ comes. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார். And through his substitutionary death, அவர் நம் எல்லாருக்காகவும் பதிலாளாக பலியாகி மரித்ததன் மூலம் he is taking claim back. அவர் சகல உரிமையையும் மீண்டும் நிலைநாட்டிக் கொள்ளுகிறார். Now he has taken the two back and make them one. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இரண்டையும் திரும்பவும் மீட்டு கொண்டவராக அதை ஒன்றாக்கி விட்டார். The Lord Jesus Christ became as a substitute. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பதிலாளாக மாற்று பொருளானார். Substitute as what? எதற்குரிய பதிலாளாக அவர் மாற்று பொருளானார்? As how Adam was supposed to be the begotten son of God. ஆதாம் எப்படி தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்திருக்க வேண்டுமோ, The Lord Jesus Christ became the begotten son of God and lived a life of obedience and the fear of God as how Adam was supposed to have lived. ஆதாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டுமோ அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ஒரே பேரான திருக்குமாரனாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு புனித வாழ்க்கையை மேற்கொண்டார். Now I want you to turn your Bible to the book of Hebrews chapter 5. இப்பொழுதும் நீங்கள் அனைவரும் உங்கள் வேத புஸ்தகத்தை எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And we are going to read verses 7 to 9. 7 முதல் 9 வரையுள்ள வசனங்களை படிக்கப் போகிறோம். Who in the days of his flesh, when he had offered up prayers and supplications with vehement cries and tears to him who was able to save him from death, and was heard because of his godly fear. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, Though he was a son, yet he learned obedience by the things which he suffered. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, And having been perfected, he became the author of eternal salvation to all who obey him. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். Now please look at verse 7. தயவு செய்து 7ஆம் வசனத்தை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். It says that he lived a life in godly fear. அவர் பயபக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று தெளிவாக வசனம் சொல்லுகிறதை கவனிக்கலாம். Now that is fearing the Lord God. அதுவே கர்த்தராகிய தேவனுக்கு பயப்படுவதாகும். And in verse 8 we read he lived a life of obedience. 8ஆம் வசனத்தில் அவர் கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். Living such a life in godly fear and in obedience
qualified him to be the perfect substitute for us. பயபக்தியுள்ளவராய் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தூய வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பதிலாளாகக்கூடிய ஒரு பூரணமான தகுதியை அடைந்து கொள்ளுகிறார். And living a life in godly fear and in obedience to God, he was being perfected. பயபக்தியுள்ளவராய் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததன் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூரணராகிறார். Perfected into what? என்ன மாதிரியான பூரணத்துவத்தை அடைந்தார்? After the image and the likeness of God. தேவனுடைய சாயலில் பூரணராகிறார். தேவனுடைய ரூபத்திலும் அவர் பூரணராகிறார். My dearly beloved brothers and sisters, sons and daughters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு மகன்மார்களே, மகள்மார்களே, So many Christians are now struggling to live a holy life, a perfected life like the Lord Jesus Christ. இன்றைக்கு இருக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை, பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் தடுமாறி கஷ்டப்படுகிறார்கள். And they find it a big struggle. இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டமாகவே கருதி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். And many of them give up saying they cannot live such a life. இப்படி பரிசுத்தமாய் பூரணமாய் வாழ முடியாது என்று பலர் விட்டு கொடுத்து ஒடுங்கியும் போய்விடுகிறார்கள். So therefore, many Christians are falling away to the false doctrine of hyper grace. இது நிமித்தமாக தான் அநேக கிறிஸ்தவர்கள் கிருபை எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கிறது என்ற ஒரு பொல்லாத பொய்யான உபதேசத்துக்கு இரையாகி வழுகி போய் விடுகிறார்கள். Because this demonic teaching of hyper grace tells us, don't need to struggle, don't need to live perfect life. Just by grace, God is a God of love. He takes you in grace. தேவன் அன்பின் தேவன். அவர் தம்முடைய கிருபையினால் உங்களை தாராளமாய் உள்ளே சேர்த்து ஏற்றுக்கொள்வார். நீங்கள் கஷ்டப்பட்டு போராடி பயபக்தியோடு பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த ஒரு பொய்யான கிருபையை சொல்லுகிற பேய்த்தனத்துக்கு உபதேசம் இன்றைக்கு ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். But today I show you a shortcut. இன்றைக்கோ நான் உங்களுக்கு ஒரு குறுக்கு வழியை காண்பிக்கிறேன். A shortcut to live a life of perfection. பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதுவான குறுக்கு வழியை காட்டுகிறேன். A shortcut to live a life of perfection where you can be perfected after the image and likeness of God. தேவனுடைய சாயலுக்கும் தேவனுடைய ரூபத்துக்கும் ஏற்றபடி நீங்கள் பூரணராவதற்கான ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு அனுகூலம் பண்ணுகிற குறுக்கு வழியை காண்பிக்கிறேன். What is the secret? அதற்கான ரகசியம்தான் என்ன? What is the shortcut? அந்த குறுக்கு வழி எது? The answer is found in verse 7 and verse 8 of Hebrews chapter 5. அதற்கான பதில் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் மற்றும் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. In the last part of verse 7 it says, the Lord Jesus Christ's prayers were heard because of his godly fear. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி தெளிவாக எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். So the first key to live that perfected life is to have the fear of God. பூரணத்துவத்துக்கடுத்த வாழ்க்கையை அடைவதற்கான முதலாவது திறவுகோல் பயபக்தி உடையவர்களாக இருப்பதுதான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். The second key is found in verse 8. இரண்டாம் திறவுகோல் 8ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. Obedience. கீழ்ப்படிதல். Obedience to the commandments of God. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். It's not difficult to obey. கீழ்ப்படிவதொன்றும் அவ்வளவு கடினமான விஷயம் இல்லைங்க. Once you set your heart and your mind to obey, you can obey. கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்கள் இருதயத்திலும் மனதிலும் நீங்கள் தீர்மானித்து முடிவெடுத்து விடுவீர்கள் என்று சொன்னால் உங்களால் கீழ்ப்படிய முடியும். When you do these two things, இந்த இரண்டையும் நீங்கள் சிறப்பாக செய்யும் போது then the Holy Spirit will perfect you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பூரணப்படுத்துவார். This was how the Lord Jesus Christ went through. இப்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து சென்றார். And the scripture says in 1 John chapter 2, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றன, as he is, so are we in this world. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று
பரிசுத்த வேத வாக்கியங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். So if the Lord Jesus Christ used these two keys and he was therefore perfected, ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த 2 திறவுகோல்களையும் பயன்படுத்தி அதன் வாயிலாக அவர் பூரணராக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னார். we too can use these two keys and thereby be perfected. நிச்சயமாகவே நாமும் இந்த 2 திறவுகோல்களையும் பயன்படுத்தி செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பூர்ணராக முடியும். Now look at Hebrews chapter 5 verse 10, what it says as a result of this work of perfection. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூரணராக்கப்பட்ட இந்த கிரியை என்ன விளைவை ஏற்படுத்தியது என்று எபிரேயர் 5:10 சொல்லுகிறதை பார்ப்போம். The result is the Lord Jesus Christ inherited the call to be in the order of the Melchizedek. அதன் விளைவு என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிற அழைப்பை சுதந்தரித்துக் கொண்டார். Hebrews 5:10 says, எபிரேயர் 5:10 சொல்லுகிறது, called by God as high priest according to the order of the Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். In the Aaronic priesthood, ஆரோனின் ஆசாரியத்துவத்தை பொறுத்தமட்டில் Aaron is the high priest, ஆரோன் பிரதான ஆசாரியர் ஆவார். and all his sons became the priests after the order of Aaron. அவருடைய குமாரர்கள் அத்தனை பேருமே ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியர்களாகவே வலம் வருவார்கள். In the same manner, அதே விதமாகத்தான் the Lord Jesus Christ was installed in the Melchizedek order, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார். and he became the high priest of the order of the Melchizedek. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறார். When we walk in obedience, நாமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நடக்கும்போது, when we walk in godly fear, நாம் பயபக்தி உள்ளவர்களாக வாழும்போது, the Holy Spirit perfects us and we become a priest after the order of the Melchizedek. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பூரணப்படுத்தி நாமும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவத்தை அடைவதற்கு வழிவகுத்து விடுகிறார். Amen. ஆமென். So please keep meditating on this till we meet again next week. ஆகவே அடுத்த வாரம் மீண்டும் நாம் சந்திக்கும் வரை தயவு செய்து đầy dịu dàng chân phương em là ai dường như ánh nắng ban mai ngọt ngào đó gặp em khá lâu còn tim anh yêu mến đắm say nước hôn đỏ đứng say cho yêu bao ngày qua bình bình đánh đắng xua tan một bể nơi ơi
mong manh anh hân hở buồn hồn nhé mang